மாணவர்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார். அறிவுரையோடு சேர்ந்து கொஞ்சம் அரசியலையும் ஊட்டி விட்டிருக்கிறார். யார் அவரு? தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்தான் மாணவர்கள் மத்தியிலே இன்னைக்கு ஒரு மேடையில் பேசுறார். அப்ப பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு நம்ம ஊர்ல எல்லாரும் படிக்கலாம் அப்படின்னு அதுல சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. உண்மைதான், கல்விங்கிறது நம்ம ஊர்ல சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு இவங்க தான் படிக்கணும், இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது, அவங்கெல்லாம் தொழில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒடுக்கி வச்சிருந்த ஒரு சமூகத்தில் இருந்து தான் இப்போ உடைச்செறிஞ்சிட்டு எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் படிப்புக்கு ஏற்று திறமைக்கு ஏற்ற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரொம்ப போராடி தான் வந்திருக்கோம். அந்த ஒரு போராட்டத்தை பற்றி இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கல்வி மட்டும்தான் நமக்கான நிரந்தர சொத்து அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுவும் உண்மை. அது போக சைடு கேப்பில் அரசியலையும் ஊட்டியிருக்கிறாரு. ஒன்றாக இணையணும் அப்படின்னு பண்ணிருக்காங்களே, ஒன்றா இணையறதுக்கு ஒரு கேம்பெயின் போயிட்டு அந்த பேரை வச்சும் எல்லாம் ஒன்றும் சேருங்கடா தம்பிகளா, இது அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் மாணவர்களுக்கு அரசியல் புரிதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சைடு கேப்பில் அரசியலையும் போட்டிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். உங்களை போன்ற யங் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிற போது எனக்கு எனர்ஜி வந்து விடுது. காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தினுடைய வழியில போயிடக்கூடாது. மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய நிலையான சொத்து. எதிர்காலம் வளமா அமையணும். அந்த எதிர்காலம் என்பது நீங்க தான். கல்வி நமக்கு எளிதா கிடைச்சிடல. நம்ம தலைவர்கள் நடத்தின சமூக நீதி போராட்டங்களால கிடைச்சது. தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க மாணவர்களான நீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு திரளணும், நல்லா படிச்சு மேலும் உயரணும். அதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் துணை நிற்பான். ஓரணியில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது. நான் அரசியல் பேசல, மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுறேன்.